ஆயுர்வேதிக்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆயுர்வேதிக்னா என்ன அப்படிங்கிற அறிமுகத்தை வந்து நம்ம ஸ்பைரல் வெல்னஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் பூர்ணிமா அவங்க விளக்குனாங்க. இன்னைக்கு அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, பஞ்சகர்மா பத்தி சொல்ல போறாங்க. நாம அவங்க கிட்ட கேட்கலாமா? ஹாய் பூர்ணிமா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பஞ்சகர்மா பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா? முதல்ல பஞ்சகர்மானா என்ன? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹாய் மேம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பஞ்சகர்மா அப்படின்னா என்னன்னா, பஞ்சகர்மா அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. பஞ்சானா 5னும், கர்மானா ஆக்ஷன்னும் அர்த்தம். இது ஒரு 5 வகையான பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ், அதாவது உடல் சுத்தி முறை. அது என்னென்னு பார்க்கலாமா? வமனா, விரேச்சனா, நஸ்யம், வஸ்தி, ரத்தமோக்ஷனா. ஓகே ஓகே, பஞ்சகர்மா பத்தி ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இப்ப இந்த பஞ்சகர்மா ஆயுர்வேதத்துல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லுங்களேன். ஆமாம் மேம், நீங்கள் முக்கியத்துவத்தை பற்றி கேட்குறீங்க. முக்கியத்துவம்னு சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். அது சில முக்கியமானதை பற்றி பார்க்கலாமா? பஞ்சகர்மாங்கிறது பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இதை உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணும். ஆயுர்வேதத்தில் நம்ம நோய் வர்றதுக்கான முக்கிய காரணங்களாக 3 தோஷாஸ் எனப்படும் வாத, பித்த, கஃபா, இந்த 3 தோஷாவும் கெட்டு போகிறதுனாலையும் அதிகமாகிறதுனாலையும் கம்மியாகிறதுனாலையும் தான் நோய் வருது. ஸோ இந்த பஞ்சகர்மா என்ற பியூரிஃபிகேஷன் ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இந்த 3 தோஷத்துடைய இம்பேலன்ஸை சரி செய்ய முடியும். அது மட்டுமின்றி நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும். ரெஜுவினேஷன் என சொல்லப்படக்கூடிய இறந்த செல்களை புதுப்பித்து மீண்டும் புதிய செல் உருவாவதற்கு உதவும். இந்த பஞ்சகர்மா என்ற ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறது மூலமாக நோயை ரூட் காஸ்ட்ல இருந்து, அதாவது வேர்ல இருந்து குணப்படுத்த முடியும். அந்த நோய் வராமையும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இப்போ இந்த 5 முறைகளும், அதாவது இந்த பஞ்சகர்மால 5 முறைகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த 5 முறைகளும் இப்போ பொதுவாக ஆயுர்வேதிக்ல வாத, பித்த, கபம், தோஷம் சொல்றோம் இல்லையா? அந்த தோஷாவை இது மூலமா எப்படிலாம் நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இது ஒரு நல்ல கொஸ்டின் மேம். இப்போது 3 தோஷம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அந்த 3 தோஷத்தை வச்சு தான் நம்ம அந்த 5 கர்மாவில் அந்த பேஷண்ட்டுக்கு எந்த தோஷம் வந்து கெட்டு போயிருக்கு, முதலே சொன்ன மாதிரி அதிகமாகிறது கம்மியாகிறது எது இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அந்த 5 கர்மாவில் அவங்களுக்கு எந்த கர்மா சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் டிசைடே பண்ணுவோம். இப்போ எந்தெந்த தோஷம் வந்து எந்தெந்த கர்மாவோட லேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? பஞ்சகர்மா அப்படிங்கிறது 5 வகையான உடல் சுத்தி முறை. இந்த உடல் சுத்தி முறைக்கும் 3 தோஷத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அது என்னென்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ வமன கர்மா அப்படின்னா அது கஃபதோஷத்துடன் சம்மந்தப்பட்டது. கஃபதோஷத்துக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய நோய்களுக்கு எல்லாத்துக்குமே வமனத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். விரேச்சனம் அப்படிங்கிறது வந்து பித்தம் தோஷத்துக்கு ரிலேட்டடான நோய்களுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடியது தான் விரேச்சனம் அப்படிங்கிறது. நஸ்யம் அப்படிங்கிறது வந்து கஃப ரிலேட்டடான தோஷத்துக்கும் பிட்யூட்டரி கிளாண்ட், ஹைப்போதலாமஸ் கிளாண்டு, அதாவது ஹார்மோன் செக்ரிகேட் பண்ணக்கூடிய கிளாண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான் நஸ்யம். வஸ்திங்கிறது வந்து வாத தோஷம் அதிகமாகிறதுனாலையும் கம்மியாகிறதுனாலையும் அது கெட்டு போகிறதுனாலையும் வரக்கூடிய நோய்கள், எஸ்பெஷலி ஜிஐடி, அதில் வரக்கூடிய நோய்களுக்கு எல்லாத்துக்கும் வஸ்திங்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து ரத்தமோக்ஷனா அப்படிங்கிறது பேர்லேயே இருக்குது. ரத்தா நத்திங் பட் பிளட் இம்பியூரிட்டிஸ்னால் வரக்கூடிய சர்ம நோய்க்கும் ஆர்த்ரைட்டிஸ் என சொல்லப்படக்கூடிய முட்டி கை கால் வலிக்கும், வீக்கத்துக்கும், வெரிகோஸ் வெயின் போன்ற நோய்களுக்கெல்லாம் ரத்தமோக்ஷனா நல்ல பலன் தரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஞ்சகர்மாவோடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டோம். வமன கர்மா எந்த நோய்களுக்கு பண்ணணும், எந்த கால நேரங்களில் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி.